சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காண ஐயோ ஐயோ எல்லாம் என்னாலதான் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. பிள்ளைய பெத்துட்டா போதுமா? பிள்ளைய ஒழுங்கால வளர்க்கணும். பிள்ளைய வளர்க்கறது கஷ்டம் கஷ்டம் இல்லான்னு சொல்லும்போது அடி போங்கடி இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமானு சொன்னனே. ஐயோ பச்சை பிள்ளைய கூட காப்பாத்திடலாம் போலயே. புள்ள பெருசாகல இவ்வளவு கஷ்டமா இருக்குது. என் புள்ள நெட்டு சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தா வை. சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. உன்னால இந்த தெரியுதுல, அப்புறம் என்ன உன்னால என்னால இந்த நானாவது சரியா இருந்திருக்கணும். நீ கேட்கறது கேட்காதது எல்லாத்தையும் வாய கொடுத்துட்டு. ஐயோ என் மேலதான் தப்பு. உன்னை வெளியில கூட்டிட்டு போனது என் மேலதான் தப்பு. ஐயோ கேரகம்மா பிள்ளை இன்னைக்கு வெளியில தூக்கிட்டு போனேன். ஐயோ நல்லா வேடிக்கை பார்க்கறாளே விளையாடுவாளே நினைச்சு கூட்டிட்டு போனமே. என் பிள்ளைக்கு இப்படி வேணையை எழுதிட்டு அதுக்கு தான் போனேன்னா போங்க உங்க நல்லதான். நான் எப்போதும் நீ கூட்டிட்டு போக மாட்டேன். இன்னைக்கு ஏன் கூட்டிட்டு போனீங்க? நீங்க தான் காரணம். ஏன் நெட்டு நான் என்ன பண்ணேன்? ரெண்டு பேரும் மேலதான் தப்பு. என்னைய கூட்டிட்டு போனோம்னு என்னைய மட்டும் சொல்ற? ஆமா நீங்க தான். இப்படி வெளியில தெரியாத பிள்ளைய ஒழுங்கா மரியாதை வீட்டுல இருந்து பிள்ளைய பாருன்னு 4 அடி அடிச்சு மத்த ஆம்பளை மாதிரி என்னையும் ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா இருந்து வச்சிருக்கலாம்ல. பிரியா விட்டதுனால தானே இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். உங்க மேலதான் தப்பு. என்னைய கண்டிச்சு காலை உடச்சு வீட்டுல போட்டிருக்கலாம்ல. ஏய் நெட்டு நெட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, அழுகாத. நீ முன்னாடி மாதிரி இருந்தா நான் எதுவும் சொல்லலாம். நீ புள்ளைய நல்லா தானே பாத்துக்கிற. பிள்ளைய நீ பாத்துக்கிறாமலா? இல்லை என்ன அம்மா பாத்துக்கிறதுனால கொஞ்சம் அசால்ட்டா இருப்ப. அதனால நீ புள்ளைய பாத்துக்கலன்னு சொல்ல முடியாது நெட்டு. அழுகாத அழுகாத. நெட்டு அண்ணே எங்கடா புள்ள டாக்டர் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்கண்ணே? அக்கா அனரோசா என் புள்ள பேச்சு மூச்சு இல்லாம கையெல்லாம் அப்படியே இருக்குது அனரோசா. அடி பாவி புள்ளைக்கு என்ன படி கொடுத்த? இல்ல நீ தான் எதை எதை தின்னு தொலைச்ச? புள்ளைக்கு அதை கொடுத்துற பிராத இதை கொடுத்து பிராதேன்னு அதை வாய கட்டு வயிற்ற கட்டுன்னு 1000 தடவை சொல்லுவேனே. உன் காதுல விழுந்தாதான் முடி. இப்ப நிலைமைய பத்தியா? புள்ள கொஞ்சமாவது உசாரா இருந்துச்சா? கண்ணு என்ன முழிச்சுச்சா? கைகால அசைக்கல இல்லடி சொல்றா. பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாருக்கா. நான் கொஞ்சம் நிறையதாக்கா தின்னேன். பாப்பாவுக்கு லேசா சப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாக்கில் தான் வச்சேன். ஆனா முழுங்கெல்லாம் இல்லக்கா. அது தெரியும் எனக்கு. நல்லா சப்பிக்கிட்டே தாக்கா இருந்தா. பலாப்பழத்தை வாயில வைக்காத ஆசைக்கு வேணா பாதி தின்னு சொன்னேன். 4-5 சொலைக்கு தினால தின்றுப்பேன். நீ தெரியும். அதுவும் நீனே திங்கப்படாத மாந்தம்னு சொல்லியிருக்கல. டாக்டர் அப்படித்தான் எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம நாவடக்க வேணாமா? ஏன்டி இப்படி அப்படி என்னதே நாக்குக்கு சொரணையா திங்க வேண்டியது இருக்குது? புள்ளைய காட்டிடலாம். ஓ ஏன்டி சப்பிக்கிட்டே இருந்தோம்னு சொல்ற புள்ள நாக்கில் வச்சு விடலாமாடி? அறிவு இருக்குதா இல்லையா? போ உன்னை திட்டுனாலும் ஒன்றும் பரையசலம் இல்லை. ஐயோ உள்ள கூட்டிட்டு போயிருக்காக்கா. எவ்வளோ நேரம் ஆச்சு சாப்பிட்டுட்டு என்ன கொடுத்தி எல்லாம் கேட்டாங்க. வேற ஒண்ணுமே கேட்கல. புள்ளைய வாங்கிட்டு போயிட்டாங்க. எருமக்கிட்ட நல்லதும் தெரியுதுல பெல்லாதும் தெரியுதுல. ஏன் இப்படி பண்ணி தொலைகிறியோ தெரியலப்போ. பச்சை பிள்ளை என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. அழுகாத. எல்லாத்தையும் பண்ணி போட்டு அப்புறம் அழுத என்னமே அண்ணா நம்ம அழுத என்ன ஆக போகுது? அழுத தொலையாத. பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. தங்கமயிலு டாக்டர் டாக்டர் பாப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? நார்மலா இருக்காளா பாப்பா? பதறாதிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இப்ப நார்மல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. போனதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துல நார்மல் ரூமுக்கு மாத்திடுவோம். அப்புறம் பிள்ளைய பார்க்கலாம். முருகா திருச்செந்தூர் முருகையா தெரியும். பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையா? டாக்டர் ஐயா ரொம்ப நன்றி. ரொம்ப பயந்துட்ட புருஷ். நல்ல வேலை நம்ம பாப்பாக்கு ஒன்றும் ஆகல. புருஷ் இனிமே நான் ஒழுங்கா இருக்கிறேன், கவனமா இருக்கிறேன். ஐயோ பயப்படாத அண்ணே. எதுவும் சொல்லாதீங்க. பிள்ளைனா எதுவும் முடியாம கிளம்ப போகதான் செய்யும். என்ன பண்றது? நம்ம நேரமா போக முடியாத. அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. ஏங்கம்மா நீங்க ஏன் இங்க இருந்து டிடி பார்த்துட்டே இருக்கிய?
உங்க புள்ள தானே அட்மிட் ஆகிருக்கிறது. உள்ள வாங்கம்மா, வாங்க. அடி நட்டு ஏன்டி பேந்த பேந்த முடிச்சு தொலைற? வா, ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, வா. சார் வணக்கம் சார். ரொம்ப பதறி போயிட்டேன் சார். பச்சை பிள்ளை இல்லையா, எப்படியோ எங்க பிள்ளைய காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். உன் நன்றியை தூக்கி குப்பையில போடுமா. ஆளுகளை பாருங்கடா, ஆளுகளை. பிள்ளைய பெத்துட்டாமன்னு பார்த்ததுமா, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு பேரண்டிங் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆளுகளை பாரு எப்படி வந்து நிக்குது, குரங்குக மாதிரி குரங்குக. குரங்கா? நெட்டு இவரு டாக்டர் தானே? டாக்டர் வந்தா இங்கிலீஷ் பேசல தானே பேசுவாங்க. இவர் என்ன பட்டிக்காடுத்தனமா குரங்கு குரங்கு பேசுறாரு? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? சோத்த தானே திங்கிறிய. பிள்ளையில பெத்துட்டாமன்னு பார்த்தாது, எப்படி வளர்க்கணும், என்னென்ன முறையில வளர்க்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாது, எப்படி வந்து நிக்குது பாரு, சேல மாதிரி. ஐயா நெட்டு, நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த டாக்டர் ஹாய் ஹலோ மேடம் சிட் டவுன் அப்படி பேசுற டாக்டர் இல்ல, உரிமையா பேசுவாரு. புள்ளைய பாத்துக்கிட்டு உரிமையா கண்டிச்சு திட்டுவாரு. நம்ம ஊர் டாக்டர் இல்லையா, நம்ம ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அதனால அவர் புள்ளைய மேல உள்ள பாசத்துல அப்படி பேசுறாருடி. இது டவுன்ல உள்ள டாக்டர் இல்ல, நம்ம ஒரு பட்டியல் டாக்டர். அப்படித்தான். ஒண்ணுக்கு 2 பிள்ளைகளை மட்டும் பெத்துக்கிறங்க, ஆனா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு ஒண்ணும் தெரியாது. சொல்றதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. உங்களுக்கு ஒழுங்கா சொல்றேன், ஒரு பிள்ளையோட ஒழுங்கா ஃபேமிலி பிளான் பண்ணிக்கிறங்க. நர்ஸ் இவாமா, நர்ஸ்மா இவாமா, இவங்களும் ஒழுங்கா ஃபேமிலி பிளான் பண்ணி விடுமா. போய் ஃபேமிலி பிளான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட போறாரா? இது என்னைய கொடுமையா இருக்கு. பிள்ளைக்கு முடியலன்னு அட்மிட் பண்ணா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவாங்களாம்ல. ஐயோ ஐயா லூசு டாக்டர். ஐயா சார், யார் புள்ள யார் பெத்த அட்மிட் ஆன குழந்தையோட அம்மான்னு கூட தெரியாம ஏற்கனவே என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. இந்த பின்னாடி நிக்கிறல்ல, இவதான் அந்த புள்ளையோட அம்மா, நான் இல்ல. பாவியில என்னைய பத்தியே சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை பத்தி சொல்லுங்க. நான் துணைக்கு வந்தவ, அவளுக்கு துணைக்கு வந்திருக்கிறேன். ஐயா புடிச்சு எடுத்துட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவாங்களாம்ல. ஐயா அந்த பிள்ளையம்மா, நான் கூட நீங்க நினைச்சிட்டேன். அப்படியேம்மா அந்த பிள்ளைய முன்னாடி நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. நான் கூட தப்பா நினைச்சுட்டேன், நீங்க தான் பிள்ளையோட அம்மான்னு. சரி சரி வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. ஏய் பச்சி பச்சி எருமை, ஏன் அழுதுட்டே இருக்க? நம்ம அது நீ வாங்க திட்டல, நான் வாங்கிட்டல. என்ன இதை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டார்ல, அப்புறம் ஏன் நான் அழுதுகிட்டு இருக்கேன்? நீ சும்மா இருடி. டாக்டர் டாக்டர், பாப்பாக்கு நீ எந்த பிரச்சனை இல்லைல்ல? இப்போ என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை இல்லை நல்லா கேளுமா. பாப்பாக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அது பேசாம கலகலன்னு பச்சை பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவைப்படாதையும் வேண்டாததையும் தூக்கி கொடுத்தா இப்படித்தான் முடியாம தான் போகும். பாப்பாவுக்கு பிரச்சனை இல்லைம்மா, உன்னைக்கிட்ட தான் பிரச்சனை எல்லாம் இருக்கு. நல்ல வேலையா போச்சு. ஏதோ அதிர்ஷ்டவசம் பகல் நேரமா போச்சு. நைட்டு நேரமா இருந்தா ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பிய, ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் பிள்ளைய பிழைக்க வைக்கிறதே. பிள்ளைக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் பிள்ளைக்கு இது சேருமா சேராதா, ஆகுமா ஆகாதான்னு கவனமா இருக்கணும். சும்மா வாயில வச்சு திணிச்சு விட்டு புறப்படாது, சரியா? ஏமா இங்கே பாருமா, நான் தான் உனக்கு தெரியாம அந்த பிள்ளைய நினைச்சு திட்டிவிட்டேன்னு சொல்றேன்ல, அப்படியே இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருன்னு முறைச்சுக்கிட்டு இருக்கிய. ஒழுங்கா உட்காந்து சிரிமா, பயமா இருக்கு உன்னை பார்க்கும் போதே. ஏன் என்னத்த மறக்கறாங்க? சொல்றத கேட்டுட்டு தான் சார் இருக்கான். என்ன உங்களுக்கு கடிச்சு கடிச்சு முழிக்கிற மாதிரியே பயமா இருக்குங்கறியே? இல்லம்மா, கிராமத்தாளுகளுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். நானும் கிராமத்தான் தான். படிச்சு இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டா டவுன்லயே பிறந்து வளர்ந்தோம்னு அர்த்தம் இல்லை. அதுதான் தண்ணி பாட்டில் வேற பக்கத்துல இருக்கா, எடுத்துட்டு அடிச்சு மண்டையை உடச்சு புட்டியன்னா கோவத்துல. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா. சரி சரி நல்லா பேசுறீங்க சார். ஆனா திட்டி பிரிவில புள்ளைய முடியலடி குடிக்க வந்தா நான் கோவப்படல. சரி சொல்லுங்க, சமய கொண்டு என்ன சொல்லுங்க அவள்கிட்ட எல்லாத்தையும். புள்ளைய எப்படி பாத்துக்கறணும், எனக்கு பச்சை பிள்ளை தான் இருக்கு, நானும் தெரிஞ்சுக்கிறவல்ல. ஆனாலும் இவ அளவுக்கு நான் மோசமா இருக்க மாட்டேன் சார். ஓரளவுக்கு தெரியும் இதை கொடுக்கணும் இதை கொடுக்க கூடாதுன்னு. இது உலகத்துக்கு லாயக்கு இல்லாது. நல்ல புத்திமதி சொல்லுங்க. நான் சொல்றதா மண்டையில ஏறாது. நீங்க நல்லா சொல்லுங்க. நல்லா இப்ப சொன்னீங்க, நல்லா திட்டி திட்டி ஆனா திட்டியே சொல்லுங்க, அப்பதான் அது உரைக்கும். டாக்டர் எனக்கு 2 பிள்ளைங்க. அதுக்கு என்ன இல்ல டாக்டர், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது எங்க மாமியார் சொன்னா நல்லா, அத நான் கேட்டுக்கிறேன். இப்ப அப்பப்ப டாக்டர்லாம் ஒருத்தவங்க குடுங்கன்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க கொடுக்க வேணாங்கறாங்க, ஒருத்தவங்க சாப்பிடுங்கறாங்க, ஒருத்தவங்க சாப்பிட வேணாங்கறாங்கல்ல. அது மாதிரி இப்ப எதுவும் புதுசா எதுவும் அப்டேட் எதுவும் வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்களா இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 வயசு 1.5 வயசு வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. பிள்ளைக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க, ஒத்துக்கறல அலர்ஜி மாதிரி வருதுன்னா அந்த பொருளை கொடுக்க வேணாம். அப்படித்தான் பிள்ளைக்கு அது செட் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சு நடந்துக்கிறங்கம்மா. ஆமா சார், நானே என் மாமியா சொல்லி தரதுன்னு கேட்பேன். ஆனால் என் வீட்டு கிளவி ஒழுங்கு அப்படி இப்படி சொல்லாது. அது ஒரு குண்டக்க மண்டக்க கிளவி. இருந்தாலும் நான் மெச்சூரான பொண்ணுனால என் பிள்ளைல நல்லபடியா வளர்க்கிறேன். இவன் ஒன்னத்துக்கு லாய்க்காத
இருந்துச்சு. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? உங்க அம்மா அப்பா கூட எல்லாம் குடும்பத்தோட அவாறு வேற பேசாம இருந்தாங்க. இப்பதான் பேசிக்கிட்டாங்க. இப்ப அவங்க சொல்றதுலாம் கேட்டுக்கிறவா. ஆமா ஆமா, அதனால கூட பிரச்சனை இருக்காது. ஏய் எரும மாடு, அவர் டாக்டர், என்னென்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது உனக்கு வாசம் இருக்கா? குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. பிள்ளைய பத்தி கேளு, பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் கேளு, என்ன சாப்பாடு கொடுக்கணும் கேட்கறத விட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. எதை சொல்லணும் தெரியாது, எதுவும் தெரியாதோ? விட்டா சம்மந்த பேசி முடிச்சிருவா போலையே. ஆளுகளை பாடுறா. சரிம்மா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அப்ப பிள்ளைய கூட்டிட்டு போயிடலாம். போறதுக்கு முன்னாடி கொண்டாந்து காமிச்சிட்டு போங்க, சரியா? அப்புறம் மருந்துலாம் எழுதி இருக்கிறதா கரெக்ட் நேரத்துக்கு கொடுக்கணும், ஒரு வாரத்துக்கு. சார் எனிவே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். பரவாயில்லம்மா. சரி போயிட்டு வாங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க போங்க. பரவாயில்ல. என்ன அப்பப்ப இந்த டாக்டர் நல்லா பேசுறாரு, அப்பப்ப லூசு மாதிரி பேசுறாரு. அடிக்கடி வந்துட்டு போகுதுன்னா பார்க்கா இல்ல ஓட்டலா வந்து சாப்பிட்டு போறதுக்கு? அடிக்கடி எங்களுக்கு முடியாம போனா காசு கொண்டாந்து கொட்டி கொடுக்கணும், ஊச்சா வாழணும். அடிக்கடி வந்துட்டு போவாம்ல, வந்துட்டு போவாங்க, போக மாட்டாங்க. ஏய் வா, அத போ சொல்லிட்டாப்ல. அப்புறம் நான் இங்க நின்னு ஊத்து வர பாத்துக்கிட்டு இருக்கேன். ஈருக்கு மேல ஒரு மாதிரி பேசுறாரு, அப்புறம் ஒரு மாதிரி பேசுறாரு. எதை எடுத்தா அடிச்சு கட்ட போட்டு இங்க படுக்க போட்டு போறாரு. வா வந்து சொல்ல வா. ஃபன்னி கேர்ள்ஸ். என்னன்னு தெரியலையே. போக்க முடியுமா இருந்த பிள்ளை இப்படி சொல்றாளே, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னு. என்ன விவரம்னு ஒண்ணும் புரியலையே. வாங்க, எந்த பக்கமும் என்ன எதுன்னு விசாரிங்க, கேளுங்க போங்க. தெய்வானே, பிள்ளைக்கு நேத்து முடியல, இன்னைக்கு சொல்லி இருக்குது. டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லிச்சு. அப்படியே அழுதுகிட்டு இருக்க, போ சும்மா. எல்லாம் நம்ம மேல தப்புதே, எந்த பாவி மேல தப்புதே. அதாவது பிள்ளைய பெத்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆத்தாப்ப வச்சிருந்து அனுப்புவாங்க. அந்த குடுப்பனை எனக்கும் இல்ல, என் மகளுக்கும் இல்ல. நல்லது கெட்டது நாளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அனுப்பாத பாவியாவே போயிட்டானே. இப்ப வாது சேர்ந்தனே, பிள்ளை கூட இருந்து அடிச்சு அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கேன்னு. அவளும் என் பிள்ளை என்ன பண்ணுவா? விவரம் தெரியாம பச்சை பிள்ளைதான் அவளும். எனக்கு பச்சை பிள்ளை அதுக்கு என்ன தெரியும்? ஒரு விவரம் தான் அதுக்கும் தெரியாது. சிவகாமி, சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அதெல்லாம் நீ வீட்டு கூட்டிட்டு போய் சொல்லிட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லையா. சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம போ, அந்த பக்கம் போ. எங்கிட்டு போற? இங்கிட்டு போ. ரே 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 தூங்குடி ராசாத்தி தூங்குடி. என்ன கத்து கத்தி கதறி புட்டாப்புல துடிச்சு போயிட்டாலே. நெஞ்செல்லாம் பதறி அடிச்சு வச்சு வெள்ள தாயி. மயக்கத்துல தூங்குது பத்தியா பச்சை புள்ள. பதற அடிச்சு புட்டாடி, பதற அடிச்சு புட்டா. செத்த நேரத்துல ஏன் உசுறு போய் உசுறு வந்துச்சுடி வெள்ள தாயி. அம்மாடி, நீ கத்தி கத்தி கதனா கத்தல, ஊரே கூடி போயிடுச்சுப்பா. அப்புறம் பச்சை பிள்ளைக்கெல்லாம் அங்க சொல்ல தெரியுமா? என்னென்ன பண்ணது என்ன பண்ணலைன்னு சொல்ல தெரியுமா? பதற மாதிரிதான் ஆகி போயிடும். என்ன பெரியவங்கெல்லாம் இது பண்ணது இது பண்ணல, மேலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது சுமாரா இருக்குன்னு சொல்றதுக்கு கதறிவே கைகாலாம் எனக்கு நடுங்கி போச்சு. நீ கத்துற கத்தல உன் மனசுக்கு ஒன்னும் ஆகாது மட்டச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறம் என்ன நினைக்கிற வெள்ள தாயி? கத்து கத்துன்னு தொடிச்சு அழுகுன புள்ள திடீர்னு சத்தத்தையும் காணா ஒன்னையும் காணா. மண்டை எனக்குன்னு தலையை தொங்க போட்டு போட்டாலே. என்ன நினைக்க சொல்ற? பதறனா பதறு, ஈரக்குளம் நடுங்கி போச்சுடி. ஆமா சரி விடுங்கக்கா, மட்டச்சு சின்னம்மா. நீங்க சொல்லும் போது உங்களுக்கு பரசர அரசர் ஏறிட போகுது. பெரிய மனுஷி, நம்ம அதை விட்டுக்கிட்டு எதுவும் திட்டாடியே. அவளை என்ன பண்ணுவா தெரியாம தெரிஞ்சு யாரும் பிள்ளைக்கு பண்ணுவாங்களா? எதுவும் பேசாதியே கொள்ளாதே, என்னமா சொல்லுவான். இப்படி இருமுடி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவான். ஆமா அதான் சரியா போச்சுல்ல. போன நீங்க அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க வேணாம், விடுங்கக்கா.